நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையோட கடந்த காலத்துக்கு போயிட்டு, நம்ம வாழ்க்கையில செஞ்ச எல்லா தவறுகளையும் சரி பண்ணா எவ்ளோ நல்லாருக்கும் அப்படின்னு தோணியிருக்கும். ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம யாருக்குமே கிடைச்சதே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு தான் இந்த கதையில நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குதுங்க. ஆமா. அவங்க வாழ்க்கையோட கடந்த காலத்துக்கே திருப்பியும் போறாங்க. அங்க அவங்க செய்த எல்லா தவறுகளையும் சரி பண்றாங்களா? இல்லையா? விதி அவங்கள விட்டுச்சா? அவங்கள சுத்தி இருக்கிறவங்களால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? அப்படின்றது தான் நெறைய நெறைய லவ், அஃபெக்ஷன், எமோஷன், டிராமான்னு கலந்து கட்டி குடுத்திருக்கிற கதை தான் மேரி மை ஹஸ்பண்ட். வாங்க கதைக்குள்ள போலாம். இவங்க தான் நம்மளோட ஹீரோயின். என்னடா பார்க்கறதுக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமா. ஹீரோயினுக்கு கேன்சர், ஸ்டமக் கேன்சர். அதுவும் ஸ்டேஜ் 4ல இருக்கு. டாக்டர்ஸும் இன்னும் நீ உயிர் வாழ போறது 6 மாசம் தாம்மா அப்படின்னு சொல்லி கைய விரிச்சுட்டாங்க. ஹீரோயினும் ரொம்பவே கவலைப்பட்டு இப்படியே ஆயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆயிருக்காங்க. சுத்தி அவங்க கூட யாருமே இல்லங்க. அப்பதான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க, "கவலைப்படாத. உனக்கு எதுவுமே ஆகாது. உனக்கு என்ன ஆனாலும் நான் உன் கூட இருப்பேன்" அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. "நல்ல வேளை எனக்காக நீ ஒருத்தியாவது இருக்க. நீ என் கூட இருக்கிறது மட்டும் தான் எனக்கான தைரியம்" அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசிக்கிட்டு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோ உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவங்களோட கடந்த காலத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே பெருசா சந்தோஷம் எதையுமே அனுபவிச்சதே கிடையாது. அப்பா மட்டும்தான் கூட இருந்தாரு. ஆனா அவரும் ஸ்கூல் படிக்கும் போதே இறந்து போயிடுறாரு. ரொம்ப வருஷமா லவ் பண்ணி ஒருத்தனை கல்யாணம் பண்றாங்க. கல்யாணத்தப்போ அந்த ஹஸ்பண்டும் அந்த மாமியாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களோட சுயரூபத்தையே காட்டுறாங்க. அந்த புருஷன் ஒரு பைசாக்காகாதவன் பொழுதுக்கும் உட்கார்ந்து பொழுத போக்கிக்கிட்டு தான் இருக்கான். சும்மா கேம் ஆடுறது அந்த மாதிரி. இவங்க தான் வேலைக்கும் போயிட்டு வரணும். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்ல அவ்வளவு வேலையும் அவங்க தான் பார்க்கணும். சமையல் பண்றது, துணி துவைக்கிறது. அதுலயும் 1008 குறை சொல்ற இந்த மாமியார் வேற. இவங்க எல்லாரையும் சமாளிக்கிறதுலயே அவங்களுக்கு உடம்பே சரியில்லாம போயிருச்சு. கேன்சர் வேற முத்தி போச்சு. அத கவனிக்காம விட்டுடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டுறதுக்கு கூட அந்த புருஷன் வர தயாரா இல்லைங்க. சரி எனக்காக நீ எதுவும் பண்ணல. அட்லீஸ்ட் அந்த பைசாவையாவது கொடு அப்படின்னு ஃபோன் பண்ணா ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். சரி வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கி வராங்க. அப்பதான் அங்க ஒரு டாக்ஸி வருது. அந்த டாக்ஸில ஏறி அவங்க வராங்க. அப்பதான் அந்த டாக்ஸி டிரைவர் கேட்கிறாரு, "என்னம்மா இவ்ளோ டல்லா இருக்கே? உனக்கு என்னதான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "எல்லாத்தையுமே இழந்துட்டு தனியா நின்னுக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு எதுவுமே இல்ல, யாருமே இல்ல" அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. இந்த டாக்ஸி டிரைவரோ, "அப்படிலாம் நினைக்காதம்மா. நம்ம வாழ்க்கை நமக்கு எப்போதுமே நல்லா தான் இருக்கும். நீ தைரியமா இரு. உன்னால கண்டிப்பா நல்லபடியா வாழ முடியும்னு சொல்லி உற்சாகம் கொடுக்குறாரு. ரொம்ப நல்ல டாக்ஸி டிரைவர் போல. இங்க அந்த டாக்ஸி டிரைவர் சரியான ரூட்ல போகாம ரூட் மாறி வேற எங்கேயோ சுத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "நீங்க போற ரூட் தப்புங்க" அப்படின்னு. "பரவாயில்லம்மா, ஒரு புது ரூட்ல தான் நம்மளும் போய் பார்ப்போமே" அப்படின்னு சொல்லிட்டு வேற ரூட்ல கூட்டிட்டு வந்தா கூட அவர் கரெக்டா வீட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாரு. எல்லா டாக்ஸிக்காரங்களும் மீட்டருக்கு மேல ₹10 கொடுன்னு தானே கேட்பாங்க. ஆனா இந்த டாக்ஸி ஆளு கொண்டு வந்து வீட்ல விட்டதோட மட்டும் இல்லாம அவர் கையில இருந்து கை காசா கூட ஒரு ₹100 போட்டு குடுக்குறாரு. "இந்தாம்மா பொண்ணு, இத நீ வச்சுக்கோ" அப்படின்னு. "இல்லங்க பரவாயில்ல இருக்கட்டும், வேண்டாம். நான் தானே உங்களுக்கு காசு குடுக்கணும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப கூட அந்த டாக்ஸிக்காரரோ, "இல்ல இதுதான் என்னோட கடைசி டிரைவ் நான் பண்றது. இதுதான் என் டிரைவரா என்னோட கடைசி நாள் வாழ்க்கை. அதனால நீயே இந்த காச வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி காசையும் குடுக்குறாரு. இங்க நம்ம ஹீரோயினால படி கூட ஏற முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்து பார்த்தா அவங்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல இன்னொரு அதிர்ச்சி. உள்ள பேச்சு சத்தம் கேக்குது. ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண் அவரோட ஹஸ்பண்ட் தான். கண்டிப்பா நல்லா தெரியுதுல்ல. அதை விட இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா அந்த பொண்ணோட குரல் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, கிட்டத்தட்ட இவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிற இந்த காலகட்டத்துல கூட அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்து இவங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. 2 பேருக்கும் அஃபையர் இருந்திருக்கு. அதை நேராவே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்து அந்த அதிர்ச்சியிலே உறைஞ்சு நிக்காங்க. ஆனா அத கவனிக்காத இந்த 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, "பாத்தியா அவளுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் அவ பேர்ல நான் இன்சூரன்ஸ் எடுத்தேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் அவ செத்து போயிருவா. அவ செத்து போனதும் அவ பேர்ல இன்சூரன்ஸ் எடுத்த கோடிக்கணக்கான பணமும் எனக்கு தான் வரப்போகுது" அப்படின்னு. பாருங்க எவ்வளவு கொடூரமான ஒரு புருஷனா இருக்காரு அவரா.
கிட்டத்தட்ட இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இவங்க இருக்காங்க அப்படின்றத ஹீரோயினே கவனிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புருஷன் கவனிச்சிருக்கான். ஆனா அதை குணப்படுத்தாம அவங்க மேல இன்சூரன்ஸ் எடுத்து அவங்க செத்தாலும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு காசு வரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மோசமான ஆளு. அதை விட மோசமான ஆளு இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா, அந்த காசை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல ஜாலியா வாழலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் பிளான் பண்ணுதுங்க. இதையெல்லாம் கேட்டு கோவத்திலையும் அதிர்ச்சியிலையும் நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. கத்துனதோட மட்டும் இல்லாம கையில கிடைச்ச எல்லா பொருளையும் தூக்கி எறியறாங்க. இவங்களோ இங்க உடம்பே சரியில்லை, கிட்டத்தட்ட நடக்க கூட தெம்பில்லாத அந்த நேரத்துல கூட தனக்கு நேர்ந்த அதிர்ச்சியும் துன்பத்திலையும் இந்த உலகத்துல நமக்கு யாருமே இல்லையே, இப்படி நம்பின பெஸ்ட் ஃப்ரெண்டும் நமக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு அந்த அதிர்ச்சியில நின்னுகிட்டு இருக்காங்க. அப்பதான் வாக்குவாதம் முத்திக்கிட்டே ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்களால முடியாட்டா கூட அவங்களோட கோவத்தை அவங்க அடிக்கிறது மூலமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த புருஷன்காரன் என்ன பண்றா, எப்படியும் நீ சாக தானடி போற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்ட வேகத்துல அவங்க ஒரு கண்ணாடி மேல விழுறாங்க. அந்த கண்ணாடி அவங்க மேல குத்தி அந்த இடத்திலேயே அவங்க உயிரும் இழக்குறாங்க. என்னடா இது, கதையே இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள ஹீரோயின் செத்து போனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா திடீர்னு ஹீரோயின் கண்ணை திறந்து நிக்கிறாங்க ஒரு ஆபீஸ் அட்மாஸ்பியர்ல. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு நமக்கு மட்டும் இல்லைங்க, ஹீரோயினே அதிர்ச்சியா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கண்ணை திறக்கும் போது அந்த கொன்னானே அந்த புருஷன்காரனே முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். என்ன நீ தானடா கொன்ன அப்படின்னு சொல்லி அங்கேயும் கையில கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் தூக்கி அவன் மேல வீசிக்கிட்டு இருக்காங்க. அவன் அந்த ஆபீஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க சுத்தி வந்து நின்னு என்னாச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பாக்காங்க. இப்ப கூட இவங்க ஹீரோயினால அந்த புருஷன்காரன் செஞ்ச துரோகத்தை ஏத்துக்க முடியாம அவங்க உடம்பு ஒரு நிலையில இல்லாம கீழே விழுறாங்க. கீழே விழும்போதுதான் அங்க இருந்து கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுட்டு கம்பீரமா கண்ணாடி எல்லாம் போட்டு கெத்தா ஒரு ஆள் வராருங்க. இவரை நல்லா பாத்துக்கோங்க, இவருதான் நம்ம கதையோட ஹீரோவே. ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இல்ல உனக்கு ஒண்ணும் இல்லையே, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போதுதான் ஹீரோயினுக்கே எதுவுமே புரியல. நம்ம இப்பதானே செத்து போனோம், என்ன இவங்கிட்ட நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம தலதிரிக்க ஓடி போறாங்க. அவங்களால அப்பவும் நடக்கவே முடியல. படிக்கட்டுல எல்லாம் ஓட முடியாம ஓடி போய் ஆபீஸை விட்டு வெளியில போய் நின்னு பாக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது. அதாவது இவ்வளவு நேரம் இந்த கதை நடந்துகிட்டு இருந்தது 2023. ஆனா இப்போ இவங்க நிக்கிற இடத்தை பார்த்தா பில்டிங் எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு. என்னது இது, பில்டிங் எல்லாம் இங்க இவ்வளவு பெருசா இருக்குமே, இப்ப என்ன பில்டிங் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்க கடந்த காலத்துக்குள்ள பின்னோக்கி போயிட்டாங்க. அவங்க இப்ப இருக்கிற வருஷம் 2013. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே புரியல. அப்பதான் இப்ப நம்ம ஹீரோன்னு ஒருத்தர் பார்த்தோம்ல, அந்த ஹீரோ வந்து என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க, வா என் கூட அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸி பிடிச்சு கூட்டிட்டு வராரு. அவங்க வீட்டுக்கு வந்து டிராப்பும் பண்றாரு. டிராப் பண்ணதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் கூட வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறாரு. பார்த்து பத்திரமா இரு, நாளைக்கு ஆபீஸ் வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயமே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்பெனியோட பேரு யூஎன்கே ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இந்த ஹீரோ அந்த கம்பெனில ஒரு சாதாரண ஒரு மேனேஜரா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே இவர் தான் இந்த கம்பெனிக்கே ஓனரே. அதை இப்போ அவரு ரிவீல் பண்ணாட்டா கூட பின்னாடி ரிவீல் பண்ணுவாரு. நம்ம ஹீரோயின் ஃபியூச்சர்ல இருந்து வந்தாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கும் வருது. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவரு நம்ம ஹீரோயின் வந்து அந்த டாக்ஸி டிரைவர் கொடுத்த ஒரு நோட்டை எடுத்து பாக்குறாங்க. அந்த நோட்ல ஒரு சின்னதா ஒரு ஹார்ட் வரைஞ்சிருக்கு. அந்த ஹார்ட்டை பார்த்ததுதான் இவங்களுக்கு ஒரு உண்மையான விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்களோட அப்பாவும் இந்த மாதிரிதான் ரூபாய் நோட்ல ஒரு சின்னதா ஹார்ட் வரைஞ்சி என் பொண்ணுக்காக இது நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கிஃப்டா கொடுப்பாராங்க. இது நான் என் பொண்ணுக்கு கொடுக்குற நோட்டு, இந்த நோட்ல நான் இப்படிதான் நான் வரைஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கே உண்மை தெரியுது. வந்தவர் டாக்ஸி டிரைவர் கிடையாது, இறந்து போன இவரோட அப்பா. ஹீரோயினோட அப்பா தான் வந்திருக்காரு. ஹீரோயினோட வாழ்க்கையே அதனாலதான் பின்னோக்கியும் போயிருக்கு அப்படின்னு. இப்போ அதெல்லாம் சரி, இப்போ நம்ம ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோயினை கொன்ன அந்த புருஷனோட நிலைமை இப்போ என்ன நம்ம பார்க்கணும்ல. இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஹீரோயினும் அந்த புருஷனும் இன்னும் கல்யாணம் பண்ணலங்க. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸா தான் இருக்காங்க. ஆனாலும் பழக்கத்துல இருக்காங்க. எதிர்காலம் தெரிஞ்சதுனால ஹீரோயின் எப்படியாவது இவனை விட்டு நம்ம தப்பிச்சு போயிருவோம், இவனை நான் உன்கிட்ட பிரேக்கப் பண்றேன், இனிமேல் நான் உன் கூட பேச மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ விடாம அவங்கள போட்டு
அடிக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். விஷயம் ஒரு வழியா கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க கம்ப்ளைண்டே குடுக்குறாங்க. ஆனா போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, "இங்க பாரும்மா, லவ்வர்ஸ்குள்ளலாம் சண்டை வர்றது சகஜம்தான். அதுக்காகலாம் நீங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. உங்களோட சண்டைய நீங்களே தீர்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கும் ஒரு விஷயம் புரியுது. அதாவது இவங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கலாம் நினைச்சா கூட விதி நம்மள தப்பிக்க விடாது போலயே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறான். இவங்க கடந்த காலத்துக்கு போனதுல நடந்த ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு இப்ப ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால ஷேர்ஸ்ல எதெல்லாம் அதிகமான விலைக்கு போக போகுதோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வந்துச்சுல்ல, அதனால ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்மளுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க செக்அப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு என்னன்னா, அவங்க கேன்சரோட போராடிக்கிட்டு முன்னாடி தன்னோட முன்ஜென்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவங்க கையில ஒரு தழும்பு வந்திருக்குங்க. ஒரு சூடுபட்ட தழும்பு. அந்த தழும்பு இப்ப அவங்களுக்கு ஏற்படல. அவங்கள காப்பாத்த போனாருல்ல, அந்த இடத்துல நம்மளோட ஹீரோக்கு கையில அந்த தழும்பு ஏற்பட்டிருக்கு. அப்பதான் இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் புரியுது. என்னன்னா, இந்த விதிப்படி நமக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க தான் போகுது. ஆனா அது நம்மளுக்கு நடக்காம நம்ம ஹீரோக்கு நடந்திருக்கு அப்படின்றதையும் அவர் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட நம்ம பார்க்காமலே விட்டுட்டோம். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவங்க கூடயே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால அவங்கள நம்ம இனிமேல் சுமின்னே சொல்லுவோம். இந்த சுமின் முன்ஜென்மத்துல என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ட எடுத்து திருடி தன்னோட பேர போட்டு மேனேஜர் கிட்ட குடுத்து அவங்க பெர்மனன்ட் எம்ப்ளாயியா மாறியிருப்பாங்க. இப்போதான் நம்மளோட ஹீரோயினுக்கு அந்த விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, இந்த சுமின் நம்மள ஏமாத்துனாலே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட கொண்டு போய் அவகிட்ட குடுக்காம நம்மளே நேரடியா போயிட்டு மேனேஜர்ட்ட குடுப்போம் அப்படின்னு கொண்டு போய் குடுக்குறாங்க. இவர்தான் வந்து துப்புக்கிட்ட மேனேஜர். இந்த மேனேஜருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்காங்க, நல்லா படிச்சவங்க அப்படின்றது ஏத்துக்க முடியாத அவரு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் சம்பவமும் நடக்குது. என்னன்னா, ஒரு கப்பு கீழ விழப்போகுது. அந்த கப்ப தாங்கி போய் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கீழ விழுந்து முட்டில செம்மையா அடிபட்டுரும். ஆனா அது முன் ஜென்மத்துல நடக்கும். அதுவும் இப்போ நமக்கு ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஆமால்ல, இந்த கப்ப பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு தானே போன தடவ நான் விழுந்தேன். அதனால இந்த கப்ப நான் எவ்வளவு ஸ்டைலா பிடிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லி தடங்கள் எல்லாம் தாண்டி போய் கப்ப தள்ளி வச்சு ரொம்ப ஸ்டைலா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாங்க. அட, அவங்களுக்கே தாங்க முடியல. ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன், நானே ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேனே அப்படின்னு குதூகலத்தோட அவங்க வெளியில வராங்க. அப்பதான் அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன நம்ம இனிமேல் எக்ஸ் ஹஸ்பண்ட்னு சொல்ல வேண்டாம். அவனோட பேரு பார்க். அந்த பார்க்கும் வரான். அவன பார்த்து ஓடி போறேன்னு சொல்லி ஓடி போய் கீழ விழுந்துடுறாங்க. முன் ஜென்மத்துல எங்க அடிபட்டுச்சோ அதே இடத்துல இப்பவும் அடிபடுது. இப்பதான் இவங்க இன்னொரு விஷயத்தையும் ரியலைஸ் பண்றாங்க. அந்த தழும்பும் ஏற்பட வேண்டியது ஏற்பட்டுச்சு. இப்போ அடிபட வேண்டியதும் அடிபட்டுருச்சு. அப்போ இதே மாதிரி அப்போ நான் சாக வேண்டியதும் நடந்துருமா? என்னால இந்த வாழ்க்கை 2வது தடவ கிடைச்சும் என்னால ஒழுங்கா வாழ முடியாதோ? நான் செஞ்ச தவறுகள் எதையுமே நான் சரி பண்ண முடியாதோ? அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பதான் அவங்க இன்னொரு விஷயத்தையும் ரியலைஸ் பண்றாங்க. சரி, எனக்கு வர வேண்டிய தழும்பு என் கையில ஏற்படாம அந்த மேனேஜரோட கையில ஏற்பட்டுச்சு. அதாவது ஹீரோவோட கையில ஏற்பட்டுச்சுல்ல. அதே மாதிரி நான் எனக்கு எழுதப்பட்ட விதிய, அதாவது ஸ்டொமக் கேன்சர் வரணும் அப்படின்ற விதியும், நான் சாகணும் அப்படின்ற விதியையும் நான் ஏத்துக்காம நான் ஏன் வேற யாருக்கோ கொடுக்க கூடாது? இந்த சுமின்கே கொடுக்க போறேன். அதாவது இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் தன்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து முன் ஜென்மத்துல எனக்கு துரோகம் தானே பண்ணாங்க. இப்போ அந்த விதிய நான் உனக்கே தரேன். எப்பாடுபட்டாவது எனக்கு வர வேண்டிய இருந்த கெட்ட விதிய நான் இவங்களுக்கு மாத்தி தரப்போறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறா. அப்பதான் அவ சொல்றா, "மேரி மை ஹஸ்பண்ட் சுமின்."